Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஒரு டிஃபன் கோம்போ தான். வெள்ளை chola தோசையும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான வேர்க்கடலை சட்னியும் தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த மாவை பயன்படுத்தி நீங்க இட்லி சுடலாம். அதே மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு பனியாரமாவும் சுட்டு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த தோசையும் சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ தோசைக்கு மாவு அரைக்கணும். அதுக்கு சில சாமான்கள் ஊற வைக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம். இது சிறுதானிய செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சோளம்னு எழுதியிருப்பாங்க, இல்லாட்டி ஜாவர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மஞ்சள் கலரில் இருந்தால் மக்காச்சோளம், அது தோசைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இது பார்த்திங்கன்னா ரிச் ஃபைபர் ஃபுட்டும் கூட, ரொம்ப உடம்புக்கு நல்லது. 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். பட் சோளத்தை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு 5-6 தடவை தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். சோளம் மட்டும் ஊறுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் ஊறினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்சியில் இல்லை கிரைண்டரில் எது வேணால் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேன். மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு போட்டு கிரைண்டரை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இதோட தண்ணி அந்த கழுவுன தண்ணியும் ஊற்றி நல்லா கைகளால் கலந்து வச்சுடுங்க. கலந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் மாவு புளிக்கணும். புளித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தோசையோ இட்லியோ இல்லை பனியாரமோ எது வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டு மாவு அரைச்சிருந்தேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் இப்போ தோசையும் பனியாரமும் செய்ய போகிறேன். மாவு நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பனியாரமாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாவை நீங்கள் 2-3 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. சீக்கிரம் இந்த மாவு புளிச்சிடும். சீக்கிரமாகவே இதை நம்ம காலி பண்ணிடணும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு சட்னி அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி. இப்போ அதை அரைச்சிக்கலாம். என்னோட இன்னொரு சேனல் ஹோம் ஃபுடியோஸில் இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா 2 வெள்ளைப்பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதோடவே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் கிட்டத்தட்ட 8 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கிறேன். வறுத்தது தான் சேர்க்கணும், வறுக்காதது சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக புளி போட வேண்டாம். இது கூடவே இப்போ நம்ம வதக்கி வச்சதை ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் சட்னி செஞ்சுருக்கிறேன். இதை கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி. இந்த சோள தோசையோட ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வாக்குறதுக்கு நல்லா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வேணுங்கன்னா தோசை கரண்டியை வச்சு மேலே இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு தோசை கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தோசையை எடுத்துட வேண்டியதுதான். சோள தோசை என்ன மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சோள தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பனியாரம் இதை தாளித்து கொட்டி நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி அளவுகளோட இந்த தோசையும் அதே மாதிரி வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.